மனிதன் பயப்படும் விஷயம் எது? மனிதன் கொஞ்சம் காசு பணம் கிடச்சிட்டா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒன்று, மனிதன் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இறைவனோட மகிமை. பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு தெரியாது. தான் இறப்போம் இந்த செயலை செய்தால் என்றால் பயப்படுவான். ஒன்றும் இல்லை, பெரிய ரவுடி 10 கொலையை பண்ணவன் எதுக்குங்க அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவான். அவன் பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு உண்மை தெரிந்தால், பிறப்பும் இறப்பும் என்று சொன்னனே, இந்த கொலையை பண்ணால் நீ மாட்டிக்குவ, அடுத்த தூக்கு தண்டனை தான் உனக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டுனா அவன் அந்த கொலையை செய்ய பயப்படுவான். அவ்வளோ பெரிய ரவுடி 10 கொலையை பண்ணவன் இந்த கொலையை தன் உயிர் போயிடும் என்று நினைத்தால் ஒருவன் பயப்படுவான். மனிதனுக்கு இயற்கையான இனம், அதாவது கடவுள் பிறப்பையும் இறப்பையும் ரகசியமாக வைத்திருக்கிறார். நான் எப்போ தான் இறப்பேன்னு தெரிஞ்சால் அவன் அவ்வளோ அக்கிரமமும் செய்ய ஆரம்பிச்சிடும். நான் 5 வருஷம் கழிச்சாலும் நான் சாக போகிறேன், அதுக்குள்ளே என்ன அக்கிரமம் செய்யணுமோ அவ்வளோதான் செய்வோம்னு நினைப்பான். அதனால தான் ரகசியமாக வைத்தார். 2வது, இலங்கையில் குண்டு போடுவானுங்க போர் நடந்தப்போ. அப்போ குண்டு போட்டவன குழியில் போய் ஒளிஞ்சிக்குவான். முதல்ல ஓடி போய் ஒழிஞ்சிட்டு அம்மாவா அப்பாவா பிள்ளைகளே வாங்க குண்டு போடுறாங்க நம்பான். இவன் ஏன் தான் முதல்ல போய் ஒழிஞ்சிக்கிறான்? முதல்ல பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் உள்ளதுக்கு போட்டுட்டு இவன் ஓடி போய் ஒழிஞ்சிடுவான் கொண்டு போகிற சத்தம் கேட்டான். மனிதனுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு, தன்னுடைய உடம்பு உயிர் மேல் தான் அக்கறை. பலன்தான் மற்றவர்களுக்கு. வெளிப்படையாக பேசலாம், என் பொண்டாட்டி மேலே உயிர், என் பிள்ளைங்க மேலே உயிர்னு. ஒரு துன்பம் என்று விட்டால் முதல்ல ஓடி ஒழிகிறது அந்த ஆத்மா, அந்த மனிதனாகத்தான் இருக்கும். இது மிகப்பெரிய விஷயம். சரி, இந்த பயம் ஏன் வருகிறது? அது பெரிய முக்கியமான விஷயம் அல்லவா? அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறப்பும் பிறப்பும் இறைவன் ரகசியம். தான் இறந்து விடுவோமோ என்ற பயம் வந்துடும். கொலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, பேங்கில் கொள்ளை அடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள்னால் நமக்கு துன்பம் வந்துடும் நினச்சானால அந்த பயம் ஆட்ட முடியும். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் பயம் வந்துடும். ஆனால் இது தெரியாமல் ரகசியத்தை படைத்திருக்கிறான் ஆண்டவன். நீ இந்த தவறு செஞ்சால் இந்த துன்பம் பிற்பாடு உனக்கு கிடைக்கும். அது தெரிஞ்சு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இறைவனுக்கு என்ன வேலை சார்? 5 தொழில் நடனம். என்ன 5 தொழில் நடனம்? டான்ஸ் ஆடுறது வேலையா? 5 வேகமான டான்ஸ் ஆடுறாரா? இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் என்பது யாருக்கும் புரியறதில்லை சரியா. மறைத்தல் என்பதை அழித்தல் என்று சில பேர் கருத்து கூறுகிறார்கள். அவ்வாறு கிடையாது. நான் யார் அப்படிங்கிறது தெரியாத விஷயத்தை தான் மறைத்து வைக்கிறது. நான் எப்போ இறப்போங்கிறது தெரியாது, எப்போ இறப்போங்கிறது தெரியாது, இதெல்லாம் மறைத்து வைக்க. போன ஜென்மத்தில் இங்கே கர்மவனைக்கு நீ இப்போ பாஸ் பண்ண மாட்டே, பயிலாப்படுவ, நீ பியூன் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு சம்மந்தமாக படிப்பானா, மெனக்கடுவானா? ஒன்றும் செய்ய மாட்டான். பியூன் வேலை கிடைக்கிறது எங்கடா ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைத்து போயிடும். அதுதான் மறைத்தல் தொழில். நாம் இன்னார் யார் என்பது நமக்கு ஆத்மாவுக்கு தெரியாது. எதுக்காக இவ்வளவு துன்பப்படுகிறோம், இவ்வளவு இன்பப்படுகிறோம்? நாளைக்கு வரும் துன்பம் என்ன, நாளான்னைக்கு வரும் இன்பம் என்ன? இதெல்லாமே மறைத்தல். அதைத்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்ற தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார். சைவ சமயத்திலே சொன்ன கருத்தை போல உலகத்தில் எந்தவித ஒரு சமயமும் சொன்னதில்லை. அதாவது சாங்கிய மத கொள்கைன்னு ஒன்று இருக்குது, புத்த மத கொள்கை, சமண மத கொள்கைன்னு ஒன்று இருக்குது. சமண மதத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரபஞ்சங்களிலே ஆகாய பூதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சமணம் மிகப்பெரிய, இந்து சமயத்தோட மிகப்பெரிய மதம் சமண மதம். இன்றைக்கும் சமண மதத்தில் உள்ளவங்க போனால் இந்த மயில் தொகை ஆலை கூட்டி கொண்டு தான் ஞானிகள் போகலாம். ஏன் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, தன் கால் மிதிப்பட்டு ஒரு எலும்பு கூட செத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்பேற்பட்ட மதத்தினரே பஞ்சபூதங்களில் ஆகாயம் ஒரு பூதம் இல்லை அப்படின்ட்டான். கண்ணுக்கு தெரியாத பூதம். கண்ணுக்கு ஆகாயம்னா என்னன்னு தெரியாது.
அதை ஒரு பஞ்சபூதங்களில் ஒரு பூதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சைவ மதம் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டது. ஏன் ஏற்றுக்கொண்டது? ஆகாயம் ஒன்று இருந்திருந்தால்தான் இந்த மற்ற பிரபஞ்சங்கள் அங்கே தங்க முடியும். ஆகாயமே இல்லாவிட்டால் எப்படி தங்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத விஷயம், கண்ணுக்கு தெரியாதனால் ஒரு விஷயம் இல்லை என்று நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே ஆகாயமும் ஒரு பூதம், அதான் பஞ்சபூதம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் போய் அதை ஏற்றுக்கொள்ள அப்பேற்பட்ட சைவ மத கருத்துக்கள் தான். எதற்காக நாம் பயப்படுகிறோம்? எதற்காக இன்பப்படுகிறோம், துன்பப்படுகிறோம்? இதெல்லாம் மிகப்பெரிய தத்துவ ரீதியான விஷயம், உண்மையான விஷயம் கூட. தற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் மாணவர்களில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை. ஏன் பாரதியார் இருந்த காலத்தில் 30 கோடி மக்கள்னு போனார். இப்போ 150 கோடி ஆச்சு. வாழ்க்கைக்கு பொருள் தேவை. இந்த பொருளே இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வாழ முடியாது. அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்கு யாங்குன்னார் ஒருவர். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் பொருள் செல்வம் வேண்டும். இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது, கட்டின மனைவி மதிக்க மாட்டா, பிள்ளைங்க மதிக்காது. அப்புறம் எங்கே நீ பூமியில் வாழ்கிறது? அப்போ பொருள் அவசியம் தேவணும். இந்த பொருளை சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறது போது ஒருத்தன்ட்ட கடவுள், கல்வி, சைவம், தத்துவம், தர்மம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தா அவனாச்சும் கேட்பானா? கேட்பானும் கேட்க மாட்டான். கலியுகம் முற்றி விட்டது. கலியுகத்தின் பெருமையை பிறகு விளக்குகிறேன். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.